So next even function concept in Fourier series f of x equal to x squared. F of x equal to x squared. ஸ்டார்டிங் இன்ட்ரோல் அவன் கொடுத்துறான் 3 குரூப் கேட்குறான். என்ன இன்ட்ரோல்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் வந்து -π to 5ல இதை வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான் ஃபோரியர் சீரிஸு. அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வருதுன்னு கேட்குறான். நான் டெடக்ஸ்டட் கேட்குறேன் ஒரு 3 பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா 1/1² + 1/2² 1/3² = π² 3. 1/1² + 1/2² + டாட் 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 அதனோட வேல்யூ என்னங்கிறான் π²/6ங்கிறான். 3ன்னு 6ங்கிறான். அடுத்து என்ன சொல்றேன்னா 1/1² ஆல்டர்னேட் சைன் 1/2² அப்படியே ஆல்டர்னேட் சைன் மாதிரி வருதுன்னா அதனோட ஆன்சர் என்னங்கிறான் π²/12ங்கிறான். மூணாவது பாட்டு பார்த்தீங்கன்னா 1/1² + ஆட் 1/3² ப்ளஸ் டாட் 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 அதனோட ஆன்சர் என்ன சொல்லணும்னா π²/8ங்கிறோம். இந்த இன்டர்வலுக்கு மட்டும் இந்த இன்டர்வலுக்கு மட்டும் இதை கேட்குறான். இதை நம்ம பண்ணிக்கணும். மற்றபடி மற்ற இன்டர்வலில் கண்டுபிடிச்சிருங்களேன். மற்ற இன்டர்வல் என்ன -L to L என்ன ஆகும், அடுத்தது 0 to 2L என்ன ஆகும், ஃபோர்த் இன்டர்வலில் 0 to 2π என்ன ஆகும், அண்ட் ஃபிஃப்த் இன்டர்வலில் 0 to π sin cos series அண்ட் சிக்ஸ்த்தில் 0 to L sin and cos series. ஓகேங்களா? ஓகே சார். சொல்லுப்பா. இப்போ ஏன்னு கண்டுபிடிங்க. ஏ நாட்டா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆடா ஈவனா இங்கே செக் பண்ணிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் தெரிஞ்சிருச்சு. ஈவனும் போது எது ஜீரோ ஆகும் அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பிஎன் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகும். கரெக்டுங்களா? இது வந்துட்டு -π to πனால பிஎன் வந்து ஜீரோ ஆகும். கரெக்டுங்களா? பிஎன் மட்டும் 0 வரும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எது இருக்கும்? ஏ நாட்டும் ஏஎன்னும் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக பிஎன் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகும். A0 is இல்லை சார். சரி, ஏ நாட்டு கண்டுபிடிச்சு -π to π A0 is equal to 2/L. ஈவன்னா 2/L டைரக்ட் அடிக்கிறீங்க. வெரி குட். 2/L integral 0 to π x² dx. அப்போ 2/L 2/π சாரி சார். அப்போ என்ன கிடைக்கும்? π³ 3 வருமா? π³/3. ஸோ அப்போ π கேன்சல். அப்போ 2/3 π². 2/3 π கேன்சல்னா π² தான்டா. அப்போ 2/3 சார் 2/3 π². அப்படி சொல்லிட்டு 2/3 சரி, ஓகே. எஸ் சார். 2π என்னடா அது பை இதுவும் பைங்கிறீங்க பார்த்தா. ஓகே, இல்லை சார். சரி, ஏன்னு பார்த்தலாமா? ஏஎன் ஈக்குவல் டு இது ஆட் இன்ட்டு ஈவன் தான். கரெக்டுங்களா? ஈவன் இன்ட்டு காசு வரும். காசு ஈவன் x² இன்ட்டு காசு ஏஎன் இஸ் ஈக்குவல் டு அது ஈவன் தான். கரெக்டுங்களா? ஏ நாட் ஈவன் இது 2/π integral 0 to π x² cos nx dx. ஸோ அப்போ u equal to x², u dash is equal to 2x, u double dash is equal to 2, u triple dash is equal to 0, v equal to cos nx, v1 is equal to v1 equal to 1/n sin nx, v2 is equal to -1/n² cos nx. சார் v3யும் கண்டுபிடிக்கணும்ல சார்? கண்டுபிடிச்சேன். v3 கண்டுபிடிச்சேன். v3 வந்துட்டு -1/n³ sin nx. ஆமாம், வெரி குட். அப்போ f integral u dv is equal to x² into 1/n sin of nx integral 0 to π. அப்போ -2x into 0 to π. கரெக்டுங்களா? x². சார் 1/n விட்டுட்டோம் சார்.
ஓகே, ஓகே. நான் விட்டுருக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நீ போடுங்க. நீங்க போடுங்க. நீங்க கரெக்ட்டா போடுங்க போதும். நான் இங்க பார்த்துக்கிறேன். minus of மைனஸ், மைனஸ், பிளஸ். 2x into 1 by n square cos nx 0 to pi plus 2 into minus 1 by n cube sin nx 0 to pi. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்ட் டேர்மும் ஜீரோ ஆயிரும் சார். ஆமா, சைன்ங்கிற டைம் எனக்கு 0 போல 0, இது 0 ஆயிரும். அப்போ மைனஸ் ஆஃப் 2x இன்ட்டு 1 பை n ஸ்கொயரும் வெளியில் வந்துடும். ஸோ ப்ளஸ் 1 பை n ஸ்கொயர் 2x cos nx 0 to pi. எக்ஸுக்கு 0 So போட்டா just ஒயர் மட்டும் 0 ஆயிரும். அப்ப இது மட்டும் பைன்னு is வரும். equal to 1 by n square 2 pi cos n 2 பை pi அது வந்துட்டு விட்டுட்டோம். 2 பை பை இருக்குதுங்க பாருங்க. இது ஒரு 2 பை இருக்குது. அதை விட்டுட்டோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நான் இன்டெக்ரல் udvன்னு தான் போடுறேன். ஓகே, 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 ஓகே. ஸோ அப்போ 1 by n ஸ்கொயர் 2 pi cos n pi வருது. அப்போ மைனஸ் 1 பவர் n மைனஸ் 1 பவர் n. per limit minus lower limit minus 2x minus 0. ஆமா, அது லோயர் லிமிட் 0 வரும். ஏன்னா x இருக்குது. சார் x அப்போ சேம் இருக்குன்னா 0 ஆயிரும். an is equal to 2 by pi into n square 2 pi into minus 1 power n. அப்போ an equal to 4 by n square into minus 1 power n. வெரி குட். கரெக்ட்ப்பா. ஸோ வந்துச்சு. வெரி குட். அப்ப f of x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? f of x is equal to a0 f of x is equal to p-ங்கிற டைம் 0 ஆயிடுச்சு. அதை விட்டுறலாம். a0 by 2 சார். ஆமா, a0 பை 2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குங்க? அப்போ 1 by 3 pi ஸ்கொயர்னு மாறிடும். அப்போ பை ஸ்கொயர் பை 3 போட்டுக்கோங்க. சார் pi ஸ்கொயர் by 3 plus integral n equal to 1 to infinity 4th கான்செப்ட் 4 by n square into minus 1 power n cos nx ஓகே. இவ்வளவுதான் நம்ம டைம். plus 0 pn வந்துட்டு 0. ஆமா, இப்போ இதுதான் நம்மளுடைய சீரிஸ். கரெக்டுங்க. சார் அந்த 1 வந்துட்டு மைனஸ் 1 பவர் n plus 1 எழுதணுமா? மைனஸ் 1 பவர் n பிளஸ் இதுக்கு ஒன்று எழுதுறேன். அதான் வெளியில் ஒரு 1 இருக்கு. ஓகே மைனஸ் 1 by n ஸ்கொயர்னா அப்படி எழுதிருக்கலாம். ஆமா, மைனஸ் சைன் வரும்போது நம்ம n பிளஸ் 1 போடுவோம். ஓகே சார். மாத்தி போடுறாரா? இல்லை புரிஞ்சு. ஸோ ஓகே சார் இது புரிஞ்சுதா? இப்போ என்னென்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் பொறுமையாக போடணும். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் மட்டும் கடைசியாக பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டா? அப்போ இது எதனோட சீரிஸ்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பை கியூப் மைனஸ் 3 divided by 3 plus 4 into summation n varies from 1 to infinity 1 by n square, அதாவது minus 1 by 1 power n square cos nx. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டிடெக்ஸ்ட் கேட்கலாம். cos nx வந்துட்டு 1 வர மாதிரி பண்ணணும். அதாவது செகண்ட் ப்ரூஃப் என்ன கேட்கறாங்கன்னா, செகண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 1 by 1 square 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square. ப்ளஸ் டாட் டாட்னு போகும். அது என்னன்னு தெரியாது. சரிங்களா? இப்போ ஆல்டர்னேட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்னது? காசோட வேல்யூ நெகட்டிவ். அதாவது காசோட வேல்யூ விட்டுருங்க. காசோட வேல்யூ நீங்கள் சொன்ன மாதிரி காசு இல்லை, அதனால வந்து இது ஒன்றும் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டு ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிடும். கரெக்டுங்களா? எஸ் சார். ஆக்சுவலி இது பை ஸ்கொயர்டு. நான் கியூப்பில் போட்டது பை ஸ்கொயர்டு தானே இது. அது பண்ணி மாற்றி பை ஸ்கொயர் தான் சார். அப்போ சொல்லுங்கள், இது 0 ஆயிடும். அப்போ என்னாச்சு? பை ஸ்கொயர்டு பை 3 plus 4 times of summation n varies from 1 to infinity minus 1 power n divided by n square. இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? யூஸ் சார். இப்போ என்ன ஆகும் சார்? மறுபடியும் இப்போ இது வந்து இங்கே கொண்டு ஃபர்ஸ்ட் இது இங்கே கொண்டு போயிட்டு மைனஸ் பை ஸ்கொயர் பை 3 மைனஸ் பை ஸ்கொயர் பை 12ன்னு மாறிடும். சரி, 3 into 4 போட்டு நடிச்சு போடலாம். இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 by n square. கரெக்டாக 1 by 1 square மைனஸ் 1 by 1 ஸ்கொயர் மைனஸ் 1 by 1 ப்ளஸ் square தான் சார் பண்ணும்.
ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா சார்? லிமிட் இப்படி n ப்ளஸ் சம்மேஷன் சம்மேஷன் வரும்போது போடு. ப்ளஸ் போடு, ப்ளஸ் போடு. ம். ஓகே. ஸோ அப்புறம் n2 இருக்கிறப்போ 1/4. 4 போடணும். 2 ஓ ஸ்கொயர், 3 ஸ்கொயர் ஆ நான் படிக்கிறேன். குரூப் ஓகே கேட்டுக்கிறேன். சார். ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ம். மைனஸ் 1/3 ஸ்கொயர் டாட் டாட் ம். டாட் ம். டு ம். இன்ஃபினிட். ம். ஸோ ம். அப்போ வேல்யூ வந்துட்டு -π²/12. அப்ப இந்த மைனஸ் சைன் இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? பை ஸ்கொயர்ட் பை 12 ஈக்குவல் டு எல்லா மைனஸும் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும். எஸ் சார். இது வந்துட்டு செகண்ட் டேர்மோட ஆன்சர் கிடைச்சிருக்கு. அவன் இது ஈஸினால இதை போட்டேன். அது அது ஈஸி தான். அதை எப்படி போடுறோம்னு பார்த்துக்க. அது வந்து கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி போடுறாங்க அப்படின்னா எப்பா பையும் எப்பா மைனஸ் பையும் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி போடுறாங்க? எக்ஸ் ரீப்ளேஸ் பை. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன கேட்குறாங்க பார்த்துங்க. 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ஈக்குவல் டு பை ஸ்கொயர்டு பை 6. கரெக்டுங்களா? எஸ் சார். எல்லாமே ப்ளஸ் வேல்யூ வருது. அண்ட் ஆல்சோ இது வந்து பை ஸ்கொயர்டு பை 12க்கு பார்த்து இங்கே இருக்குது பை ஸ்கொயர்டு பை 6ன்னு வருது. அப்போ எதோ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேல்யூ போட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொன்னாங்க, ரெண்டு எண்டு பாயிண்ட். இதனோட இன்டர்வல் என்ன? இதனோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -π to π. கரெக்டுங்களா? அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் பை என்ன, எஃப் ஆஃப் பிளஸ் பை என்ன, இது ரெண்டையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன சரி ஏன் சொல்றாங்கன்னா, சார்? இல்ல இந்த ப்ரூஃப் நம்மளுக்கு ப்ரூஃப் தேவையான வேலையை நம்ம பண்ணிடலாம். ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட சொல்றாங்க. ஆன்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே சார். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எப்பா பையோட வேலை என்ன? எஃப் ஆஃப் பை வந்துட்டு சார் எஃப் ஆஃப் பை வேல்யூ மறுபடியும் -1/n+1 வருது. ஏன்டா கண்ணு? சிம்பிளைஸ் சார் எஃப் ஆஃப் பை எப்படி கண்டு எக்ஸ் ஸ்கொயர்ல அப்ளை பண்ணு. எதுவுமே பண்ணணும். எப்பா பை வந்து எக்ஸ் ஸ்கொயர்ல அப்ளை பண்ணணும் தான் முடிஞ்சிச்சு. எக்ஸ் ஸ்கொயர்ல அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் மைனஸ் பை ஈக்குவல் டு பை ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னும் போது இதனோட விலை என்ன கிடைக்கும்? எஃப் அகெயின் எஃப் ஆஃப் பை ஈக்குவல் டு பை ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? ஓ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அதுல இருக்குமா? போட சொல்றாங்க. அதுல போட்டுருங்க. சரிங்களா? ஓ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப் ஆஃப் இன்டர்வல் வந்துட்டு -π to π. ம். அதனால எஃப் ஆஃப் -π ஈக்குவல் டு வாட்? எஃப் ஆஃப் -π இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் வரும். ம். ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்குதா? சார் 1 மினிட் மேலே போங்க. ஓகே சார். பை ஸ்கொயர் அடுத்தது எஃப் ஆஃப் பையும் வந்துட்டு பை ஸ்கொயர்னு வரும். பை ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அதெல்லாம் ஈக்குவல் பார்த்துக்கலாம் டு சொல்லுங்க. எஃப் எக்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு பை. மைனஸ் பை ஆனாலும் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் பைனாலும் சைன் வந்து காசு வந்து என்னது ஈவன் ஃபங்க்ஷன். ஆனால் வெறும் எக்ஸ் ஈக்குவல் டு நான் இது மட்டும் அப்ளை பண்றேன். சரிங்களா? வெறும் பை மட்டும் அப்ளை பண்றேன். என்ன நடக்கும்னு சொல்லுங்க. பை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4 இன்டெக்ரல் n ஈக்குவல் டு 1 to infinity -1/n டிவைடட் பை n. cos n pi x. கரெக்டுங்களா? டவுட் இருந்தா கேளுப்பா, எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்டாங்களா? இல்லை சார். இல்ல. ஓகே சார். கிளியர் தானே? எஸ் சார். இப்போ இது என்ன கிடைக்குது? இது 2 பை ஸ்கொயர் பை 3 வருதா? 2 பை ஸ்கொயர் டிவைட் பை 3 ஈக்குவல் டு 4 இது கட் பண்ணா 2. இது என்னது? -1/n -1/n என்ன கிடைக்கும்? சார் அங்கே n ஸ்கொயர் வராது சார். n தான். ஆமாம் n ஸ்கொயர். ஓகே சார். ம். இல்ல இங்க -1/n இந்த -1/n என்ன கிடைக்கும்? ரெண்டு -1/2n. அப்படின்னா +1 மாறிடுமா? -1/2n. எஸ் சார். சரி. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய டேர்ம் வந்து பாருங்க. பை ஸ்கொயர் பை 2 × 3 வந்து 6.
சம். சார் -1 பவர் 2n. ஆமா, 2 பவர் என்னன்னா ஈவன் தானே. -1 பவர் 2n. 2nங்கிறது ஈவன் தானே. ஈவனோட நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் தானே. அப்போ 1 பவர் என்னன்னு ஒண்ணு இருக்கும்ல சார்? 1 பவர் என்னன்னா 1 பவர் n இருந்தா என்னது? 1 ஸ்கொயர்டு, 1 கியூப், 1 பவர் 10. ஓ! ஓகே, ஓகே, ஓகே சார். கிளியரா? புரிஞ்சுச்சு. அப்ப இது என்ன கிடைக்குது சொல்லுவாரா தம்பி? இது ரெண்டையும் போடுங்க என்ன கிடைக்குது? 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square plus dot 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 equal to pi squared by 6. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிசல்ட். செகண்ட் ஆர்டர் ரிசல்ட் என்ன போட்டோம்? ஆல்டர்னேட் சைன். 1 by n square minus 1 by 2 square plus 1 by 3 square plus dot 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 equal to என்ன கிடைச்சது? pi squared சார் by இப்போ எனக்கு எந்த கொஸ்டின் இப்படி ஆர்டர்ல வந்து 1/1 + 1 1 + 2 + 3 அப்படிலாம் வந்தாலும் இந்த இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் சார். நம்ம இதை யூஸ் பண்ணிக்க அவ்வளோதான். x equal to என்ன வேல்யூ அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண ஆன்சர் வந்துடும். சரிங்களா? f(x)ல நான் வந்துட்டு பை யூஸ் பண்ணு அந்த கொடுத்துருக்க லிமிட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்பவுமே அதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாமா சார் பை 2? அப்படியும் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா பை போட்டாலும் அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது. இந்த சார் இன்கேஸ் கான்செப்ட் இப்போ போடுங்களா? அங்க பாரு நான் இன்கேஸ் இப்போ எல் இருக்குன்னா f(l + f(-l/2)ன்னு போடலாமா? போட்டுக்கலாம். நான் எண்ட் பாயிண்ட் போட சொல்றான். நான் என்ன பண்றேன்னா ஓகே இது காஸ் சீரிஸ்னால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ அடுத்த தேர்ட் ப்ரூஃப் என்ன கேட்குறாங்க? ரெண்டு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இந்த ப்ரூஃப் பண்ணியாச்சு, இந்த ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேர்ட் ப்ரூஃப் என்ன சொல்றாங்க பாருங்க. 1 by 1 square plus 1 by 3 square சொல்றேன். தேர்ட் ப்ரூஃப் எழுதுனியா? plus 1 by எழுதுனேன் சார். ப்ளஸ் 1/5² ஈக்குவல் டு π²/8. pi squared by 8. 8. அப்ப பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1/2 1/2 கட் ஆயிருமா? 1/4 வந்தாலும் கட் ஆயிருமா? அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்றோம். ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஓ ஓகே. புரியுதுங்களா? 1/1². ஓகே சார். சார் ஆனா 1/1² கேன்சல் ஆயிரும்ல சார்? 1/1 ஸ்கொயர்ல கேன்சல் ஆகுது, ஆட் ஆகும். எஸ் சார், எஸ் சார். ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க அவ்வளவுதான். ஓகே சார். ரெண்டையும் ஆட் பண்ணினா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப அதை வச்சு நீங்க கம்மி பண்ணி போடலாம். சரிங்களா? சார் அப்போ 1/1² அப்போ 2 + டைம் 1 வருமா? 1/1 ஸ்கொயர் + 1/1 ஸ்கொயர்னா எல்லாம் 2 டைம் 2 வரும். அப்ப 2 2 + 2/3 2/3² 2 காமன் எடுத்துக்கணும். ஓகே சார். ப்ளஸ் 2/5² ப்ளஸ் ஈக்குவல் டு π²/6 + π²/12. ஓ நான் மாத்தி போட்டேனா? π²/6 π²/12. அப்ப என்ன செய்ய? π² காமன். π²/6 காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 3 π²/2 கிடைக்குமா? எஸ் சார். அப்ப இதுவும் இதுவும் கட் ஆனா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? ஓஹோ 2 கிடைக்கும். சாரி, இது கட் பண்ணா 2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 2 இந்த + 1/2 ம் 3/2 3π²/2 ம் 3π²/12. ஆமா, திரும்ப 3 ஆல கட் பண்ணா 4 வரும். இந்த 4 தூக்கி இந்த 2 போயிடும். உங்களுக்கு π²/8 வந்துச்சு. ஓகே சார். π²/8 வரும். சார் இது எப்பவுமே இந்த மெத்தட் தானே சார்? இல்ல 3 டைம் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடு. 3 டைம் கேட்கும்போது நம்ம ப்ராப்ளத்த பார்க்க வேண்டாங்க. நீங்க எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். நம்ம எப்பயுமே இந்த மெத்தடுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒவ்வொரு மாரி கிடைக்கும். நம்ம டைரக்ட்டா கிடைக்கலன்னா இது x = 0 x = πன்னு போட்டு 2யும் ஆட் பண்ணி போட்டா கிடைக்குமாங்கிறது இப்படி போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, ஓகே சார். சரி, இதே கான்செப்ட் வந்து 0 to சாரி என்ன கான்செப்ட் போலாம்? -L to L போட்டுருப்போம்.